திமுக கூட்டணி அவங்க கட்சிக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம். காங்கிரஸ்காரங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு இவ்வளவு வேணும், அது வேணும், கூட்டணியில வேணும், ஆட்சி வேணும் வைக்க போறாங்க. உங்களுக்கு எல்லாம் நீங்க ஜெயிக்கிறீங்க அவ்வளவுதான். ஏன்னா யாரு கூட்டணி ஆட்சி கேட்டா செல்வ பெருந்தகை அவர் தான் ஸ்ரீபெரும்புத்தூர்ல நிக்கிறாரு. அதை யாரும் வேணாம், திமுகவே தோக்கடிச்சிடுவாங்க. ஆட்சியில பங்கு கேட்கிற முடிஞ்சு போச்சு, க்ளோஸ். இதுதான். அதுல காங்கிரஸ் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. அதுக்கு பிறகு பார்த்தா வைகோ அவர்கள், ஏன் திருமாவளவன் அவர்கள். நான் கேட்கிறேன், திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு திமுக ஆட்சியில பட்டியலின மக்களுக்கு என்ன செய்தீங்க? நீங்க என்ன செஞ்சீங்க? ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சாரு? என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. அங்க திருமாவளவன் அவர்கள் அங்கே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அங்க இருந்து மொத்தம் ஒன்றும் செய்யல. ஆனால் நாங்க சமூக நீதிக்கு கட்டுப்பட்டவர்கள். எங்கள் கூட்டணி சமூக நீதி கூட்டணி. எங்கள் கூட்டணியிலே நம்முடைய புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தி அவர்கள், என்னுடைய அன்பு நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் உண்மையிலே சமூக நீதிக்கு நிற்கின்றவர்கள். அதனால சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் முன்னேற்றங்கள் வர வேண்டும். விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நெசவாளர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அரசு ஊழியர்கள் கடந்த முறை வரிஞ்சு கட்டி திமுக ஓட்டு போட்டாங்க, வச்சார் பரிணாமம். இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள். அதனால இதெல்லாம் சரி, அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களியுங்கள். காஞ்சிபுரம் தொகுதிக்கு இரட்டை இலை சின்னத்திலும், ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு இரட்டை இலை சின்னத்திலும், உத்தரமேரு தொகுதிக்கு மாம்பழம் சின்னத்திலும் வாக்களித்து எங்களை வெற்றி பெற வையுங்கள். எங்களுக்கு வாக்களியுங்கள். அனைத்து தரப்பு மக்களும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று அன்போடு சொல்லி, அடுத்த மாதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக்குங்கள் என்று உங்கள் எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம். இனி தமிழக அரசியல் மீண்டும்